இல்ல தேனு, இப்ப நம்ம பேசினா அவன் நம்மள போக விட மாட்டா. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு என்ன துருவி துருவி கேப்பா. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல. அந்த பதில சொன்னா குடும்பத்துல மறுபடியும் பிரச்சனை தான் வரும். வேணாம், நம்ம அவனை விட்டு மொத்தமா பிரிஞ்சு போறதுதான் அவளுக்கும் என் அண்ணன் குடும்பத்துக்கும் நல்லது. தேனு, ஏண்டி அழற? இல்லம்மா, குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர போகுது, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோங்கிற நம்பிக்கையில இருந்தம்மா. ஆனா இப்படி திடீர்னு இந்த முடிவு எடுத்தத என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. ஏமா, யார் உன்ன என்னம்மா சொன்னா? தேனு, என்கிட்ட எதுவுமே கேட்காத. அம்மா ஒரு முடிவெடுத்தா அது நல்லதாதான் இருக்கும்னு நம்புறல்ல, அந்த நம்பிக்கையோடவே என் பின்னாடி வா. சரி, இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு போற? அக்காவோட உதவி இல்லாம நாம எங்க போய் என்னமா பண்ண முடியும்? எனக்கும் இப்ப செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வேற வருது. நீங்க வந்து ரூம் எடுத்து தங்கி கூட எக்ஸாம் முடிச்சுக்கலாம். ஆனா நாம இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது. நம்ம இப்ப திருப்பூருக்கு போகணும். திருப்பூருக்கா? நம்ம பக்கத்து வீட்டு குமார் தம்பி திருப்பூர்ல நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. ஒரு பனியன் கம்பெனியோட அட்ரஸையும் எனக்கு கொடுத்திருக்காரு. நாம போய் பார்க்கலாம். பக்கத்துல ஏதாவது வீட்டை பிடிச்சு தங்கிக்கலாம். இப்போதைக்கு கை செலவுக்கு கையில கொஞ்சம் காசு இருக்கு, பாத்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தேனு. சொல்லுங்க ஆண்டி, அம்மா எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? நான் பக்கத்துல விசாரிச்சேன் தமிழ். நம்ம பக்கத்து வீட்டு குமார்ல அவர்கிட்ட வெளியூர்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டிருக்கு. அவரும் திருப்பூர்ல ஏதோ ஒரு கம்பெனில வேலை இருக்கிறதா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜெயா திருப்பூர் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தமிழ். ஆனா இன்னும் பஸ் ஏறி இருக்க முடியாது தமிழ். பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கண்டிப்பா அவங்கள பிடிச்சிடலாம். சரிங்க ஆண்டி. மாமா, திருப்பூருக்கு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. திருப்பூருக்கா? டிரைவர், பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. சரிங்க சார். அக்கா பார்க்கணும், அக்கா பார்க்கணும், அக்கா. பார்க்கலாம்டா தங்கம். அக்காவை பார்க்கதான் போய்கிட்டு இருக்கோம். அழக்கூடாது என்ன? தமிழ், பதட்டப்படாத. அம்மா பாத்துடலாம். அம்மா, அண்ணன் உனக்கு பாசம் இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? ஏன் அம்மா இப்படி பண்ற? இல்ல அப்பா, அவங்க இங்க இருந்தா அவங்களால உங்களுக்கு ஆபத்து வருமா அப்படி சொல்றாங்க. அதான் கிளம்பிட்டு இருக்காங்கப்பா. யார் சொன்னா? மீனாவா? அவ புத்தி கெட்டு போய் தெரியுறா. அவ பேச்ச கேட்டுட்டு நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னா அப்ப நான் எதுக்குமா உயிரோடு இருக்கணும்? ஏமா, நான் இப்படி வசதியா வாழ்றப்ப என் கூட பிறந்த தங்கச்சி நீ இப்படி கஷ்டப்பட்டு ஊரு விட்டு ஊரு போனா நான் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லம்மா. நீ முதல்ல சத்தியம் பண்ணுமா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஆண்டி, சத்தியம் பண்ணுங்க ஆண்டி. அக்கா, எங்க உன்னை பார்க்காமலே போயிடுவேணும்னு பயந்துட்டேன்க்கா. எனக்கு இந்த ஊரை விட்டு போறது சுத்தமா பிடிக்கலக்கா. அம்மா சொன்னாங்கன்னு தான். சரி, வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க வா அம்மா, வாங்க. வாமா. தமிழ், அழாத தமிழ். அவங்க எப்படி சிப்ப இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தானே அவங்களுக்காக நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? வீட்டை விட்டு போகும்போது என்னை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. தமிழ், இங்க பாரு.
உனக்கு இது அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழ். அவங்க ஏதோ ஒரு வேகத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மத்தபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ உன்னை பிரிஞ்சு போயிடணும்லாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்காது தமிழ். என் அப்பா விஷயத்துல எனக்கும் அவங்க மேல கோவம் இருக்கு. அதுக்காக ஆண்டி அந்த ஊரை விட்டு ஒரேடியா துரத்துற அளவுக்குலாம் நான் தப்பானவ இல்ல தமிழ். இது பாரு தமிழ், அவங்களை அப்படி ஊரை விட்டு போக சொல்றதும் நியாயமே இல்ல. ஏன் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு சுத்தமா புரியல தமிழ். எப்படியாவது அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் ஒரு நாள் எங்க அப்பா எங்களை திடீர்னு விட்டுட்டு கிளம்பிட்டாரு. எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மொத்த ஊரும் எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுல நாங்க பட்ட அவமானம் எதையுமே இப்ப வரைக்கும் மறக்க முடியல. அதே மாதிரி இவங்களும் கிளம்பி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பம் தான் எனக்கு உயிர். அவங்களே என்ன வேண்டான்னு சொல்லாம கொல்லாம போகும்போது என்னால தாங்க முடியல.